வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலி மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பஹாங் எக்ஸ்பெடிஷன் டே நம்பர் 2 பதிவு நம்பர் 1 இருக்கோம். 897வது ஆலயமாக ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் குவாலாலிம்பிஸ் பஹாங்கில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வரும்போது கோவிலுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் மாபெரும் பூஜைகள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பூஜாரியை பார்க்கும்போது அவர் நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துருக்காரு. அவரோட எண்ணத்துலேயும் சிந்தனையும் முருகர்கிட்ட சொல்லி வச்சுருக்காரு, ஏதாவது ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சுன்னா இந்த எல்லையில் இருக்கிற சாமியோட மண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. இன்றைக்கி அந்த ஒரு உத்தரவு வழியாக இந்த எல்லையிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. என்னென்னா, இந்த கோவில் தலைவரும் துணைத் தலைவரும் அப்புறம் செயலாளர் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாரும் இந்த ஆலயத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆலயத்தோட வரலாறு மட்டும் இல்லாமல் அந்த இடத்தையே காட்டுறதுக்காக எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போயிருந்தோம். இப்போ நம்ம பார்க்குற இவ்வளோ பெரிய காம்பவுண்ட், அந்த கடைசி வீடு வரைக்கும் அது முருகரோட சொத்தான். இந்த ஆலயத்தோட மண் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட தலைமை குருக்களோட கருத்துக்களை கேட்போம். எங்களுக்கு இந்த மண் கொடுக்குறது முழு சம்பந்தம் தான். ஏன்னு சொல்லும்போது 1008 மண் எடுக்கிறீங்க. 1008 மண்ணில் நம்ம கோலாலிம்பிஸ் முருகன் கோயிலோட மண்ணும் ஒன்று இருக்கும் இந்த மலேசியாவில் ஒரு இடத்துல. அதே நேரத்தில் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா 120 வருடம் பழமையான இடத்துல. இந்த இடத்துல எத்தனையோ நன்மை காரியங்கள், சுபகாரியங்கள், எத்தனையோ கல்யாணங்கள், அவங்க எல்லாத்தையும் முருகப்பெருமான் இருந்து அருள் செய்து இன்னைக்கு அவங்க எல்லாரும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கார். அவரும் நல்லா இருக்கார். அப்படிப்பட்ட மண் இந்த மண். இதில் எத்தனையோ புனித மகான்களாக இருக்கலாம், தேவான திருவாசகம் படித்த பெரியவங்களாக இருக்கலாம், எத்தனையோ குருக்கள்மாரோடைய பாதங்கள் பட்ட அந்த மண். அதுதான் நம்ம கடவுளை பார்க்க முடியாட்டியும் குருவை பார்க்க முடியாது, அவருடைய பாதை தான் நமக்கு முக்கியம். அப்படி பாதம் பட்ட இடம் மண். அது ராமருடைய பாதம் பட்டு தான் அந்த ஜானகி கல்லா இருந்தவங்க பெண்களாக மாறினாங்க. அப்படி பாதத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். அப்படிப்பட்ட விசேஷங்கள்ல இப்போ நம்ம பூமாதேவி வீட்டை சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மண்ணை நாங்கள் பாரம். இதை நம்ம மண்ணன்னு நினைக்கலாம், இல்லை உயிர்னு நினைக்கலாம். இருந்த போதிலும் இந்த மண்ணுகள் எல்லாத்துக்கும் 120 வருஷம் பூஜையத்த சக்தி இருக்கு. அது இப்போ மலேசியாவில் இருக்க எல்லா ஆலயமும் எங்களுக்கு ஒரே ஆலயம் தான். எல்லா மனிதர்களும் ஒரே மனிதர்கள் தான். அப்போ இந்த மண் அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம மலேசியா மக்கள், இந்து மக்களாக இருக்கட்டும், அனைத்து உயிரினங்களாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த மண்ணை நாங்கள் உங்களுக்கு பிடிக்கும். ஓம் மகா கம் கணபத்யாய நமஹ. அஸ்ரேனா சந்திரோக்ஷதே நமஹ. ஓம் அனந்தாய தர்மாய ஞானாய வைராக்யாய. இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண்ணை கொடுத்த கோவில் நிர்வாகத்துக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப பண்போட அன்போட என்னை அரவணைச்சு இந்த விஷயங்களை சொல்லி, பிறகு எனக்கு அடுத்தடுத்த ஆலயங்களுக்கு உண்டான விஷயங்களுக்கும் குறி சொல்லியிருந்தாங்க. அடுத்து நம்ம போக போகிற ஆலயம் இந்த ஆலயத்தை சார்ந்த துணைத் தலைவர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிருந்தார். இந்த ஆலயத்தோட பெயர் ஸ்ரீ மகா சக்தி முன்னீஸ்வரர் ஆலயம், ஜலம் பக்கலிலிங் குவாலாலிம்பிஸ் பஹாங். 898வது ஆலயமாக இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது எனது பெருமையாக தான் கருதுகிறேன். ஏன்னா முன்னீஸ்வரர் ரொம்ப விசேஷமாக ஒரு மலைமேட்டில் அழகாக படியோடு அமைச்சு சங்கிலி கருப்பருக்குன்னு தனியாக ஒரு கோயிலை உருவாக்கியிருக்காங்க. இவர் கருப்பர் தான். இந்த கருப்பரோட ஆலயத்துலேருந்து தான் ஒரு பிடி மண் எடுக்க போகிறேன். இப்போது ரெட்டத்தலையோட நாகத்தை பார்த்தோம்ல, இந்த நாகம் நான் கடைசியாக எங்கே பார்த்தேன்னா 2 இடத்துல பார்த்த ஞாபகம். ஒன்று சுங்காய்பட்டாணி சோர்க்கம் எஸ்டேட்டில் இருக்கிற மகாமாரியம்மன் ஆலயத்தில், இன்னொன்று தாக்குவா எஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிளாந்தானில் இருக்கிற அந்த ஒரு ஆலயம், மகாமாரியம்மன் ஆலயம் இருக்கா, அந்த ஆலயத்தில் பார்த்த ஞாபகம். இங்கேயும் அழகாக சிறப்பாக ஐயாவுக்கு தேவைப்படுற விசேஷங்கள் அழகாக ஜோடித்து வச்சு விஷயங்களை அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொட்டாய் கோயிலாக சாதாரண ஒரு ஆலயமாக இருந்தால் கூட அந்த ஆலயத்தை பராமரிக்கிறதுல ஐயராக இருக்காங்க. இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து என்னோட பயணம் இந்த எல்லையை தாண்டி மற்ற ஊருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அது பின் வாயிலாக ஜெராந்தூரில் இருக்கிற ஒரு தம்பி இந்த எல்லைக்கு போங்கன்னு, இந்த எல்லையில் இருக்க ஒரு சாமி அங்கேருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு குறி சொல்லியிருந்தாரு. 899வது ஆலயமாக ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் பத்துபாலாய் டாமா பஹாங்கில் இருக்கின்ற இந்த ஒரு முருகர் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இவருக்கு குறைஞ்சது ஒரு 100 வயசு இருக்கும். ஒரு பெரிய காம்பவுண்டில் ஒண்டியாக இருக்காரு. இந்த இடத்துல இந்தியர்கள் அவ்வளோ குடும்பம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்டேட் நிலத்தை வைத்த பிறகு இவர் மட்டும் தனியாக இங்கே இருக்காரு. இவரை பராமரிக்கிறதுக்கு ஒரு பழைய பக்த பெருமான் ஒருத்தர் இருந்தார்.
அவர் தான் இந்த ஆலயத்தோட வரலாறும் மற்றும் இந்த ஆலயத்தை வந்து பராமரிக்கிற விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இந்த ஆலயத்துக்கு முன்புறம் இருக்கிற ஒரு புத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்துக்குங்க சொல்லிட்டு அவரே வந்து கொத்தி கொடுத்துருந்தாரு. இந்த வேளையில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக டாமாவில் இருக்கிற இந்த ஒரு முருகருக்கும் நீங்கள் வந்து தரிசனம் காணணும்னு நான் வேண்டிக்கிறேன். நாளைக்கு புதிய கோவிலோட புதிய பதிவோடு சந்திக்கிறேன். ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. See you soon.